என்ன சொல்ல போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா தெரிந்து கொள்ளாத வரலாறுகள் நிறைய இருக்கிறது. ஒரு கூட்டத்தை கூட்டுவதன் நோக்கமே நாம் யார், நாம் இதுவரை என்ன செய்து கொண்டிருந்தோம், இனி என்ன செய்ய போகிறோம். ஒரு சிங்கம் காட்டில் வாழ்ந்துனா அது கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததற்கு பிறகு தான் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும். நாம் கடந்து வந்த காட்டார்கள் எத்தனை, நாம் எதிர்கொண்ட எரிமலைகள் எத்தனை, நாம் எத்தனை மிருகங்களை வேட்டையாடினோம், நம்மிடமிருந்து தப்பி சென்றவர்கள் எத்தனை பேர் என்றெல்லாம் அந்த சிங்கம் திரும்பி பார்க்கும். அப்படி நம்முடைய வரலாறுகளை திரும்பி பார்க்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் சிங்க கூட்டமாக வாழ்ந்த இந்த வன்னியர் சமூகத்தை பார்த்து இன்றைக்கு சிறுநெறியெல்லாம் ஓலையிட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த இந்திய உபகண்டத்தில் நம்மை போல ஒரு போராட்டத்தை வேறு யாரும் நடத்த முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியை போல, வன்னியர்களைப் போல வீரமிக்க ஒரு சமூக நீதி போராட்டத்தை இந்தியாவில் யாரும் நடத்திய வரலாறு கிடையாது. குஜராத் மாநிலத்தில் கூட பட்டேல் சமூகம் ஒரு பெருந்திரளான லட்சக்கணக்கான கூட்டத்தை கூட்டிக் கொண்டு போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கினார் ஹர்திக் பட்டேல் என்கின்ற ஒரு இளைஞர். கொஞ்ச காலத்தில் அந்த ஹர்திக் பட்டேல் என்கின்ற சமூக நீதிக்காக போராடிய அந்த தலைவர் திசை மாறினார். சமூக நீதி போராட்டத்தை கீழே போட்டுவிட்டு அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து குஜராத் மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவரானார். திரும்பவும் திசை மாறி இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார். ஆனால் இந்த வன்னியர் சமூகத்திற்கு கிடைத்த ஒரு சமூக நீதி தலைவர் டாக்டர் ஐயாவை போல இந்த இந்திய உபகண்டத்தில் வேறு எந்த சமூகத்திற்கும் கிடைக்கவில்லை. ஏனென்று கேட்டால் இப்படி சமூக நீதிக்காக போராட வந்த தலைவர்கள் எல்லாம் பலர் திசை மாறி இருந்திருக்கிறார்கள். 1980ஆம் ஆண்டு குறுவட்ட வன்னியர் சங்கங்களை ஒன்றாக இணைத்து வன்னியர் சங்கம் என்கின்ற இந்த இயக்கத்தை ஆரம்பித்து தொடர் போராட்டங்களை நடத்தி இன்றைக்கு 85 வயதை கடைந்து விட்ட பிறகும் அந்த சமூக நீதிக்காக, வன்னியர் சமூகத்தினுடைய இடஒதுக்கீட்டுக்காக ஒரு தலைவர் இன்றைக்கும் திசை மாறாமல், பாதை மாறாமல் போராடி கொண்டிருக்கிறார் என்றால் டாக்டர் ஐயா மட்டும்தான். முதலில் நம்ம வன்னியர்கள் யார், மற்ற சமூகத்திற்கும் நமக்கு என்ன வேறுபாடு, நம்மளை ஏன் நாம வன்னியர் இருக்கிறோம், நம்மளை சம்பு மகரிஷி கோத்திரம்ங்கிறோம், முனிவருடைய வேள்வியிலே நெருப்பிலே பிறந்தோம், அக்னியில் தோன்றினோம் என்று சொல்கிறோம். அது புராணத்தில் இருக்கின்ற வரலாறு, அது புராணம். ஆனால் ஏன் நாமல் வன்னியர்கள், ஏன் நாமை வன்னியர் என்று அழைக்கிறார்கள், எதற்காக நாம் வன்னியர் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம்? மனிதன் காட்டிலே வாழ்ந்தான். காட்டிலே வாழ்ந்த மனிதன் தன்னை வலிமையனாக்கிக் கொண்டு தனித்தனியாக வாழ்ந்த மனிதன் கூடி வாழ தலைப்பட்டான். கூடி வாழ்ந்தவன் தனக்கென ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து வாழ்ந்த வரலாறு மனிதகுல வரலாறு என்றார் சரித்திர ஆசிரியர் அர்னால்ட் டாயின்பி. இந்த வன்னியர்கள் அடர்ந்த வன்னிமர காடுகளை அழித்து விவசாயம் செய்தவர்கள். ஏன் வன்னிமர காடுகளை அழித்தோம்? எங்கே நிலத்தடி நீர் அதிகமாக இருக்கிறதோ அங்குதான் வன்னி மரங்கள் வளரும். அந்த உண்மையை தெரிந்து கொண்ட சமூகம் வன்னியர் சமூகம் மட்டும்தான். அடர்ந்த வன்னிமர காடுகளை அழித்து அங்கே விவசாயம் செய்தோம். அந்த விவசாய விளைபொருட்களை தானும் உண்டு மற்றவர்களும் கொடுத்து வாழ்ந்த ஒரு சமூகம். அந்த வன்னிமர காடுகளில் வாழ்ந்தால்தான் நாம் வன்னியர்கள். அந்த அழகிய நிலங்களையும் அழகிய பெண்களையும் அபகரிக்க மாற்றாரின் கூட்டம் படையெடுத்து வந்த பொழுது முதலில் வாள் எடுத்து போரிட்டவர்களும் வன்னியர்கள் தான். ஆனால் ஒரு பாடல் கூட இருக்கும், வாள் எடுத்தது வில் எடுத்தது நம்ம இனம் தாண்டான ஒரு பாடல் அனைவரும் கேட்டிருப்பீர்கள். அது அந்த வரலாற்றை நினைவூற்றுகின்ற பாடல். இன்றைக்கு வன்னியர் சங்க மாநாடு இளைஞர் பெருவிழா மகாபலிபுரத்தில் மே 11. வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடு இளைஞர் பெருவிழா மாநாடு. ஆனால் மற்ற அனைத்து சமூகங்களையும் அழைக்கிறோம். ஏன் டாக்டர் ஐயா அழைக்கிறார்? ஏனென்றால் தனக்காக மட்டுமல்ல மற்ற சமூகத்திற்காகவும் முதலில் போரெடுத்து வாளெடுத்து போரிட்ட சமூகம் வன்னியர் என்பதால் தான் மற்ற சமூகங்களையும் அழைக்கிறோம். மற்ற சமூகங்களுக்கும் சமூக நீதி தேவைப்படுகிறது. ஒடுக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள் இந்த நாட்டிலே நிறைய வாழ்கிறார்கள். இன்று வரை அரசு கல்லூரியில் இடம் கிடைக்காத சமூகங்கள் இந்த நாட்டிலே இருக்கிறது. இன்று வரை அரசு வேலை வாய்ப்புக்கு செல்லாத சமூகங்கள் இந்த நாட்டிலே இருக்கிறது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களாக இருக்கிறார்கள். நாம் சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளாயும் வன்னியர் சமூகம் மட்டும்தான் தன்னுடைய இடஒதுக்கீட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். மற்ற சமூகங்களுக்கும் சேர்த்து போராடுகிறோம். ஏனென்று கேட்டால் சுதந்திர போராட்ட காலத்தில்
தலித் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டுக்காக அன்றைக்கு வெள்ளையர்கள் இருக்கின்ற பொழுதே அம்பேத்கர் போராடினார். லண்டனிலே நடைபெறுகின்ற வட்டமேசை மாநாடு, அந்த வட்டமேசை மாநாட்டிலே மகாத்மா காந்தி பேசுகிறார். நீங்கள் எங்கள் தேசத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். எங்கள் கடவுள் கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு 5 வீடுகள் கூட தரவில்லை. ஆகவே வில்லை எடு, போரை நடத்து, கௌரவர்களை வீழ்த்தி என்றுதான் மகாபாரதத்திலே பகவத்கீதை எங்களுக்கு போதித்திருக்கிறது. போராட சொன்னது ஆயுதம் என்று சொன்னது எங்கள் மதம். ஆனால் உங்களுடைய கிறிஸ்துவ மதத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு கண்டத்தில் அறைந்தால் மறு கண்டத்தை காட்டு என்றார். அவருடைய சீடன் இடுப்பிலே இருக்கின்ற கத்தியை எடுக்கின்ற பொழுது கத்தியை எடுக்காதே, கத்தியை எடுத்தவன் கத்தியாலேயே அழிவான் என்று சகிப்பு தன்மையை போதித்த உங்களுடைய கிறிஸ்துவ மதம், அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் எங்களுடைய தேசத்தை அடிமைப்படுத்தி இருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று ஐரோப்பியர்கள் மனச்சாட்சியை தட்டி எழுப்பினார். அதே வட்டமேசை மாநாட்டில் அடுத்த அம்பேத்கர் பேசுகிறார். நான் இடுப்பிலே ஈர துணி கட்டி கொண்டு வாழ்வோடு போராட்டம் நடத்தி கொண்டு பட்டினியோடு போராட்டம் நடத்துகின்ற அடித்தட்டு மக்களுக்காக பேச வந்தவன் என்று அம்பேத்கர் ஆரம்பித்து ஐரோப்பியர்களை திரும்பி பார்க்க வைத்தார். அப்படி ஆங்கிலேயர்களிடம் பேசி இடஒதுக்கீட்டை பெற்று பெற்றார். அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு பேசிய இடஒதுக்கீட்டை பெற்றுவிட்டார். தாழ்த்தப்பட்ட சமூகம் போராடவில்லை. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற முன்னேறிய சமூகம் ஆண்டுக்கு 8.5 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக ஆண்டு வருமானம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஏழைகள் என்று சொல்லி அவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை கத்தியின்றி, யுத்தமின்றி, சத்தமின்றி, ஒரு மனு கூட இல்லாமல் 10% இடஒதுக்கீட்டை பெற்றுவிட்டார்கள். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் என்று. ஆனால் உண்மையிலேயே பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த பகுதியிலிருந்து எத்தனை பேர் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கல்லுடைக்கு சென்று இன்றைக்கும் கொத்தடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. செங்கல் சூளையிலே செங்கல் அறுக்கின்ற வேளையில் இன்றைக்கும் இந்த வன்னியர் சமூகம் தான் இருக்கிறது. இத்தனைக்கும் நாம் பெரிய சமூகம். ஒரு பழமொழி சொல்வார்கள், களம்பட கண்ட பட்டத்து யானை ஒரு பாகோடைய வயிற்று பசிக்காக கடை கடையாக ஏறி பிச்சை எடுக்கின்ற நிலையிலே தான் இன்றைக்கு வன்னியர் சமூகம் இருக்கிறது. ஒரு யானை தான் நினைத்தால் களத்திலே எதிரி வீரர்களை பந்தாடி விட்டு காலிலே நசுக்கி விட்டு செல்லும். அந்த அளவுக்கு பலம் பொருந்திய யானை பாகனுடைய வயிற்று பசிக்காக கடை கடையாக ஏந்தி நடந்து பிச்சை எடுக்கின்ற சூழ்நிலையை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த நிலையில் தான் வன்னியர் சமூகம் இருக்கிறது. நாம் ஓட்டுகளை போடுகிறோம். யாருக்கு? நம்மை அடக்கி ஆண்டவர்களுக்கு, நம்முடைய சாராயத்தை விற்பனை செய்பவர்களுக்கு. நம்ம இவர்கள் சண்டைக்காரர்கள், இவர்கள் வன்முறையாளர்கள், இவர்கள் ரவுடிகள், இவர்கள் எதற்கும் துணிந்தவர்கள் என்று நம்முடைய முதுகுக்கு பின்னால் பேசுகின்ற கூட்டத்திற்கே நாம் ஓட்டு போடுகிறோம். இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி 3 முறை வென்றிருக்கிறோம். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் தான் தோற்றோம் என்று 2021ஆம் ஆண்டு அதிமுக தோற்றதற்கு பிறகு அவர்கள் சொன்ன காரணம், வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததால், பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்ததால் அதிமுக தோற்றது என்று சொன்னார்கள் அன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு தேர்தல் இன்னும் ஒரு 10 மாதங்களில் வர இருக்கிறது. இப்பொழுது அதே ஊடகங்கள், அதே அதிமுகவை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைக்கவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வெற்றி பெற முடியாது என்று அதே ஊடகங்கள் இன்றைக்கு பேசுகிறது. அப்படி என்றால் நாம் எவ்வளவு பலம் மிக்கவர்கள், நம்மிடையே எவ்வளவு வலிமை இருக்கிறது, அதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்து கொண்டு நாம் போராட வேண்டும். நம்முடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து ஏன் பயப்படுகிறார்கள்? டாக்டர் ஐயாவை பார்த்து ஏன் அஞ்சுகிறார்கள்? டாக்டர் ஐயாவின் அறிக்கையை பார்த்து ஏன் அவருக்கு வேலை இல்லை என்று ஸ்டாலின் சொல்கிறார்? யாருக்கு வேலை இல்லை? இந்த சமூகத்திற்காக, தமிழ் சமூகத்திற்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக டாக்டர் ஐயாவை போல போராடிய ஒரு தலைவர் கிடையாது. இவருக்கு வேலை இல்லை. எழுதி கொடுக்கின்ற துண்டு சீட்டில் இருக்கின்ற வார்த்தைகளோட சரியாக படிக்க முடியாத ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய வேலை இருக்கிறது. ஒரு விளையாட்டு பிள்ளை துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே எண்ணி பாருங்கள். சர் பி.டி. ராஜன், ஓப்புலி அரசர், பேரறிஞர் அண்ணா போன்ற மேதைகள் இருந்த முதலமைச்சர் நாற்காலி.
ராஜாஜி போன்ற உடலெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனை எல்லாம் வாஞ்சனை என்று வர்ணித்த ராஜாஜி போன்ற தலைவர்கள் இருந்த நாற்காலி. ஏன் இதே நம்முடைய சேலம் மாவட்டத்தில் குமாரமங்கலத்திலே பிறந்த டாக்டர் சுப்பராயன் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியிலே இந்த தமிழ்நாட்டில். இன்றைக்கு அந்த இடத்தில் விளையாட்டு பிள்ளைகள், பிச்சு குழவிகள் எல்லாம் முதலமைச்சர்கள். ஆனால் ஆள வேண்டிய நாம், வாள் எடுத்து போரிட்ட நாம், ராஜேந்திர சோழன் படை நடத்தி தென்கிழக்கு ஆசியாவையே கட்டி ஆண்டான். வரலாற்றிலே சொல்வார்கள், கஜினி முகமது 18 முறை இந்தியாவின் மீது படையெடுத்தான். சொல்வார்கள் 17 முறை கஜினி முகமது தோற்றான், 18ஆவது முறை வென்றான் என்று. கஜினி முகமது எந்த போரிலும் தோற்கவில்லை, அதுதான் உண்மை. காரணம், கஜினி முகமது இந்தியாவிற்குள் நாடு பிடிக்க வந்தவன் அல்ல. இந்து மதத்துடைய கோவில்களில் பெரும் செல்வங்கள் இருக்கிறது, அந்த செல்வங்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்று வந்தவன் 18 முறையும் கொள்ளையடித்து பெரும் செல்வங்களோடு திரும்பி சென்றவன் தான் கஜினி முகமது. 18ஆவது முறை சோமநாதபுரம் கோயிலை கொள்ளையடித்தான். விலையுறந்த ரத்தின சிம்மாசனமும் கோகினூர் வைரத்தையும் அன்றைக்கு எடுத்து சென்றான். இன்றைக்கு அந்த கோகினூர் வைரம் லண்டன் மியூசியத்தில் இருக்கிறது. அந்த கோகினூர் வைரத்துடைய மதிப்பு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களின் உணவு தேவையை 28 நாட்கள் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு மதிப்புமிக்க அந்த கோகினூர் வைரத்தை அன்றைக்கு கஜினி முகமது கவர்ந்து சென்றான், கடத்தி சென்றான். அந்த கஜினி முகமதுவை களத்திலே சந்திக்கின்ற வாய்ப்பு ராஜேந்திர சோழனுக்கு இருந்தது. கஜினி முகமது கங்கை கரைக்கு அந்த பக்கம் தாக்கி கொள்ளையடித்த பொழுது நம்முடைய வம்சத்தில் பிறந்தவன், இந்த சத்திரிய வம்சத்தில் பிறந்த ராஜேந்திர சோழன் வட இந்தியாவுக்கு மூர்க்கத்தனமாக தாக்குகிறார். ராஜேந்திர சோழனை பார்த்தவுடன் அவனுடைய காலடியிலே மண்டியிட்டு திரை செலுத்திய மன்னர்கள் ஏராளம் வட இந்தியாவில். கங்கை கரை வரை பிடித்து விட்டான். கங்கை கொண்ட சோழன் என்று வரலாற்று புகழ் பெற்றான். ராஜேந்திர சோழனுக்கு தகவல் வருகிறது, கங்கை கரைக்கு அந்த பக்கம் கஜினி முகமது மூர்க்கத்தனமாக தாக்கி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறான். அவனை களத்திலே சந்தித்தால் பெரும் செல்வங்களோடு நாம் திரும்பி செல்லலாம். ஆனால் ராஜேந்திர சோழன் சொன்னான், நாம் இந்தியாவோடு நம்முடைய எல்லையை நிறுத்திக் கொள்வது நம்முடைய பழக்கம் அல்ல. உலகத்திலேயே முதல் கப்பல் படையை அமைத்து தென்கிழக்கு ஆசியாவை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆகவே கஜினி முகமதை நாம் களத்திலே சந்திக்க வேண்டாம் என்று திரும்பி வந்து கடற்படை அமைத்தார். அதைத்தான் ஜவஹர்லால் நேரு அவருடைய மகள் இந்திரா காந்தி லண்டன் மாநகரத்திலே படித்துக் கொண்டிருந்த பொழுது கடிதம் எழுதுகிறார். அருமை மகளே, தென்னிந்தியாவில் வலிமை மிக்க சோழ பேரரசு இருந்தது. அந்த சோழ பேரரசில் மிகப்பெரிய கப்பல் படை இருந்தது. அவருடைய வலிமையான கப்பல் படை இருந்தது. அந்த கப்பலில் யானைகளை ஏற்றிச் செல்லக்கூடிய வலிமை இருந்தது என்று நைனிடால் சிறைச்சாலையில் இருந்து அவருடைய மகள் இந்திரா காந்திக்கு ஜவஹர்லால் நேரு கடிதம் எழுதினார். அப்படிப்பட்ட பெருமை மிக்க சமூகம் நாம், அப்படிப்பட்ட வரலாற்று பெருமை மிக்க சமூகம் இந்த வன்னியர்கள். வாள் எடுத்து போரிட்டவர்கள், தென்கிழக்கு ஆசியாவையே கட்டி ஆண்டவர்கள். உலக பேரரசன் என்று அலெக்சாண்டரை வர்ணிக்கிறார்கள். அலெக்சாண்டர் வெற்றி கொண்டது உலகத்தின் பரப்பளவில் 64% தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் வர்ணிக்கிறார்கள். அலெக்சாண்டரை விட மிகப்பெரிய பேரரசுகளை கட்டி ஆண்டவர்கள். பனிப்பாறைகளுக்கு நடுவிலே மரக்கலங்களை செலுத்தி தென்கிழக்கு ஆசியாவை வென்றோம். வியட்நாம், தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் இன்றைக்கும் கல்வெட்டுக்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட புராதன பெருமைக்கு சொந்தமான வன்னியர் சமூகம் 200க்கும் 500க்கும் கை நீட்டி என்றைக்கு ஓட்டு போட ஆரம்பித்தோமோ அன்றைக்கே நம்முடைய வரலாறு அழிந்தது, நம்முடைய பெருமை அழிந்தது, நம்முடைய கலை அழிந்தது, நம்முடைய இலக்கியம் அழிந்தது, நம்முடைய கலாச்சாரம் அழிந்தது. அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும். எப்படி, யாரால், எப்பொழுது மீட்க முடியும்? டாக்டர் ஐயா என்கின்ற இந்த மாபெரும் தலைவர் இருக்கின்ற காலத்திலேயே மீட்க முடியவில்லை என்றால் வேறு யார் வந்து அதை மீட்க போகிறார்கள்? இதை நீங்கள் எல்லாம் ஏன் இதை நான் சொல்கிறேன், இதையெல்லாம் ஏன் நான் படிக்கிறேன், ஏன் உங்களிடையே பேசுகிறேன்? ஏனென்றால் இதை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் மத்தியிலே போய் பேச வேண்டும். நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் தொடர்ந்து பேசியிருக்கிறேன். அந்த இடத்திலே மகாபாரதத்திலே மேற்கோள் காட்டியிருக்கிறேன். என்னை பற்றி சொல்பவர் கூட சிலர் சொல்வார்கள், நீங்கள் அதிகமாக புராணங்களை மேற்கோள் காட்டுகிறீர்கள், கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். எனக்கு அதிலே உடன்பாடு இல்லை. ஏனென்று கேட்டால் அந்த மகாபாரதத்தை இந்த இடத்திலும் சொல்லியாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. குருசேத்திர யுத்தம் நடக்கிறது. பாண்டவர்கள் பக்கம் முதலில் போருக்கு தலைமையேற்றவன் திருசத்யுமனன் என்கின்ற பாஞ்சாலியின் சகோதரன். மிகப்பெரிய ஒன்றும்
போர் வீரன் தளபதி அல்ல, ஆனால் கௌரவர்களுக்கு தலைமை தாங்கியவர் பிதாமகன் பீஷ்மர். அவருடைய வில்லாடலுக்கு இணையாக யாரும் இல்லை. அதை போலவே அந்த போர்க்கள காட்சியை வர்ணித்த சஞ்சயன் திருதராஷ்டிரன் 2 கண்களும் இல்லாமல் இருப்பவர். அந்த போர்க்கள காட்சிகளை வர்ணித்து அருமையான சொல்லாடலை நிகழ்த்தியவன் சஞ்சயன். துரோணாச்சாரியார் பாண்டவர்கள் கௌரவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் போர்க்கலை முதல் ஆய கலைகள் 64 கற்றுக் கொடுத்த குருநாதன். கௌரவர்கள் பக்கம் இருக்கிறார், பீஷ்மர் இருக்கிறார், சாகா வரம் பெற்ற சிரஞ்சீவி அஸ்வத்தாமன் இருக்கிறான், கவச குண்டலங்களை அணிந்து யாரும் வெற்றி கொள்ள முடியாத மாவீரன் கர்ணன் இருக்கிறான். கௌரவர்கள் பக்கம் சகுனி இருக்கிறார், சல்லியன் இருக்கிறார், மாவீரர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய பெருமை படைத்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அர்ஜுனன் ஒருவனையும் மட்டுமே நம்பி களத்திலே நிற்கிறது பாண்டவர்கள். களத்திலே நிற்கிறார்கள், அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இவ்வளவு பெரிய வீரர்கள், திறமைசாலிகள், அறிவாளிகள், ராஜதந்திரிகள் இருந்தும் கூட கௌரவர்கள் தோற்கிறார்கள். ஏன்? கௌரவர்கள் பக்கம் நின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்தனி சபதம், தனித்தனி வரம், தனித்தனி கொள்கை, தனித்தனி கோட்பாடு. ஆகவே கௌரவர்கள் தோற்றார்கள். பாண்டவர்கள் 5 பேர் தான், ஆனால் ஒருங்கிணைந்து போரிட்டார்கள், குருசேத்திர யுத்த களத்திலே வென்றார்கள். அதே போல நமக்குள் இருக்கின்ற சின்ன சின்ன விஷயங்களை மட்டுமே நாம் ஊதி வீதி பொரிதாக்கி கொண்டு இருக்கிறோம். நாம் ஒன்றாக நின்றால் நம்மை வெல்வதற்கு யாரும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே அந்த சரித்திர சாதனையை நம்முடைய எடப்பாடி தொகுதி படைத்து காட்டி இருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். இடஒதுக்கீடு வாங்க முடியாதா? ஏன் வாங்க முடியாது? அவர்களாக போட மாட்டார்கள். மயிலே மயிலே இறகு போடு என்றால் போடாது, அடித்து பிடுங்க வேண்டும். அதுக்கு நாம சண்டை போட தயாராக இருக்க வேண்டும். சரி, சண்டை போடதான் தயாராக இல்லை. நம்முடைய கைகளில் வலிமையான வாக்குச்சீட்டு இருக்கிறது, அதையாவது பயன்படுத்த வேண்டும், அதற்காவது தயாராக வேண்டும் என்பதற்காகவும் நாம் போராட வேண்டும் என்பதற்காகவும் இவ்வளவு பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நாம், மற்றவர்களை காப்பாற்றியவர்கள் நாம், விவசாயத்தை அடிப்படை தொழிலாக கொண்டவர்கள் நாம். இன்றைக்கு விவசாயத்தை கூட இழந்து நின்று கொண்டு இருக்கிறோம். விவசாயத்தை பற்றி தெரியாதவர்கள் இன்றைக்கு விவசாயம் செய்கிறார்கள். நம்முடைய விளைநிலங்களை அடிமாட்டு விலைக்கு விற்று விடுகிறோம். எண்ணி பாருங்கள், ரியல் எஸ்டேட்டுக்கு விளைநிலங்களை விற்று கொண்டு இருக்கிறோம். விவசாயம் லாபகரமாக தொழிலாக இல்லை என்பது ஒரு புறம், ஆனால் அந்த விளைநிலங்களையும் விற்றுவிட்டு எங்கே போவோம்? ஏற்கனவே நெய்வேலி போன்ற பகுதிகளில் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து விவசாயிகளின் விளைநிலங்களை அடிமாட்டு விலைக்கு பிடுங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். சொன்னதை கூட செய்ய மாட்டேங்கிறார்கள், சொன்னதை கூட கொடுக்க மறுக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மிடையே விவசாய நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தை காப்பாற்றாமல் மற்றவர்களிடம் இழந்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட சமூகம், நான் யார் என்று சொல்ல வேண்டியதில்லை, பிரச்சனை என்றால் அவர்கள் மனைவி, வீட்டில் இருக்கின்ற பெண்கள் போட்டிருக்கின்ற தங்க நகைகளை விற்று விடுவார்கள். எக்காரணத்தை கொண்டும் அந்த விளைநிலத்தை விற்பனை செய்ய மாட்டார்கள். அப்படி ஒரு சமூகம் நமக்கு பக்கத்திலேயே இருக்கிறது, பார்த்திருப்பீர்கள். யார் என்று உங்களுக்கும் புரியும். நான் அவர்களை பகிரங்கப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? விளைநிலங்களை விற்றுவிட்டு கார் வாங்குகிறோம், மோட்டார் சைக்கிள் வாங்குகிறோம். நாளில் அதையும் டியூ கட்டாமல் ஃபைனான்ஸ்காரங்க. இதையெல்லாம் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கார்ல் மார்க்ஸே சொன்னார், மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது. ஒரு காலத்தில் ஏமாந்தோம். டாக்டர் ஐயா இருக்கின்ற பொழுதே ஏமாறுவதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொண்டால் மட்டுமே இந்த சமூகம் முன்னேற முடியும். கல்வி, வேலை வாய்ப்பு முன்னேற வேண்டும். நாம் போராட வேண்டும், நமக்கான உரிமைகளை பெற வேண்டும். அதற்காக நாம் ஒன்று திரள வேண்டும். இந்த மாநாட்டை எப்படி நடத்த வேண்டும்? டாக்டர் ஐயா நடத்திய தமிழக வாழ்வுரிமை மாநாடு உங்களுக்கு தெரியும், முன்னோடிகள் எல்லாத்துக்கும் தெரியும். டாக்டர் ஐயா நடத்திய தமிழக வாழ்வுரிமை மாநாட்டை மிஞ்சக்கூடிய ஒரு மாநாட்டை தமிழ்நாட்டில் இதுவரை எந்த அரசியல் கட்சியும் நடத்தியதில்லை. ஏன் இந்திய உபகண்டத்திலே எந்த கட்சியும் நடத்தவில்லை. சமூக நீதிக்காக போராடிய குஜாரின மக்கள் நடத்தவில்லை. பட்டேல் சமூகம் அப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை நடத்தியதில்லை. இந்தியாவின் எந்த மூலையிலும் எந்த ஒரு சமூக நீதிக்காக போராடிய எந்த ஒரு இயக்கமும் டாக்டர் ஐயா அவர்கள் நடத்திய தமிழக வாழ்வுரிமை மாநாட்டை போல ஒரு மாநாட்டை நடத்தியதில்லை. இங்கே கிரிக்கெட் ரசிகர்கள் நிறைய பேர் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்தியாவுடைய கிரிக்கெட்டில் மாஸ்டர் பேட்ஸ்மேன் சச்சின் டெண்டுல்கர் உலக வரலாற்றில், கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு நாள் போட்டிகளில் 49 சதங்களை அடித்து உலக சாதனையை படைத்தவர். சச்சின் டெண்டுல்கருடைய உலக சாதனையை ஒரு முறியடிக்க முடியும் என்றால்
அது அது இந்தியாவிலே பிறந்த இன்னொரு கிரிக்கெட் பேட்ஸ்மேனால் தான் முடியும் என்று பலர் அன்றைக்கே சொன்னார்கள். அதை போல இன்றைக்கு விராட் கோலி சாதித்திருக்கிறார். 51 ஒரு நாள் போட்டி சதங்களை அடித்து இன்றைக்கு சாதனை பட்டியலில் சச்சின் தெண்டுல்கரை பின்னுக்கு தள்ளி விராட் கோலி முன்னுக்கு வந்திருக்கிறார். அதை போல பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய தமிழக பால் உரிமை மாநாட்டை வன்னியர் சங்கம் மட்டுமே முறியடித்து இன்னொரு மிகப்பெரிய மாநாட்டை இந்த மே 11ஆம் தேதி மகாபலிபுரத்திலே நடத்தி காட்ட முடியும் என்று நிரூபிக்க வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை உங்களிடையே கூறத்தான் இந்த மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த தயாரிப்பு கூட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பின்னால் வருகிறவர்கள் மாநாட்டை எப்படி நடத்த வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், நீங்கள் எல்லாம் அடுத்து செய்ய வேண்டியது என்ன, அடுத்து 2026ஆம் ஆண்டு தேர்தல் களம் இருக்கிறது. தேர்தல் களத்திலே நம்மளை மிஞ்சி வேலை செய்யக்கூடிய யாரும் கிடையாது. அதிமுகவை சார்ந்தவர்கள், திமுகவை சார்ந்தவர்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களிடையே போய் ஓட்டு கேட்பார்கள், பணம் கொடுப்பார்கள், ஓட்டு வாங்குவார்கள். ஒன்றை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்தால் நாம் தான் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்போம். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய கடன் 8,60,000 கோடி. அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி கடன் வாங்கி இருக்கிறார்கள். அந்த 8,60,000 கோடியில் கிட்டத்தட்ட 5,000 கோடி திமுக அதிமுகவிடம் இருக்கிறது. அவர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்குவது என்று முடிவு செய்துவிட்டால் அவர்களுக்கு நிகராக நாம் நிச்சயமாக பணம் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு பொருளாதாரம் நம்மிடையே இல்லை. ஆனால் அதையும் தாண்டி வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மக்களோடு நிற்க வேண்டும். அதைத்தான் அறிஞர் அண்ணா கூட ஒரு பத்திரிகையில் எழுதினார். டு கோ டு தி பீப்புள், லிவ் them, love them, land them, serve them என்று சொன்னார். மக்களை போய் பார், மக்களோடு வாழ கற்றுக்கொள், அவர்களுக்கு கற்றுக் கொடு. நாம் நம்முடைய மக்களோடு நிற்க வேண்டும், மக்களுக்காக போராட வேண்டும். மக்களை விட்டு நம்மை நாம் தனிமைப்படுத்திக் கொண்டால் அந்த மக்கள் நம்மை தனிமைப்படுத்தி விடுவார்கள். அந்த தனிமையில் இருந்து நாம் மக்களோடு ஒன்றாக நிற்கின்ற பொழுது என்ன நினைப்பார்கள்? குணசேகரன் இருக்கிறார், மற்றவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறார்கள். மக்களை நினைப்பார்கள். நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் வந்து நிற்கிறார்கள். நம்முடைய பகுதியில் ஒரு போராட்டம் என்றால் அவர்தான் நடத்துகிறார்கள். நம்முடைய பகுதியில் குடிநீர் பிரச்சனையா வேறு எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் அவர்கள் தான் வந்து நிற்கிறார்கள். எடப்பாடியிலே நீட் தேர்வில் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டார். ஒரு மாணவி நீட் தேர்வு பயத்தில் முதலில் அறிக்கை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவரிடமிருந்து தான் வருகிறது. காரணம், மக்களை பார்க்கிறார், மக்களை நேசிக்கிறார், மக்களோடு நிற்கிறார். டாக்டர் ஐயா இந்த வன்னியர் சமூக மக்களோடு ஒன்றாக இணைந்து நின்று போரிட்டதால் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய இயக்கம் இதுவரை ஆட்சிக்கு வரவில்லை. நாம் முதலமைச்சராக இருக்கவில்லை, ஆட்சி கட்டியில் அமரவில்லை, அரியணையை அலங்கரிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கும் இந்த இயக்கம் உயிர்ப்போடு இருக்கிறது என்று சொன்னால் டாக்டர் ஐயாவிற்கு மக்களுக்கும் இருக்கின்ற தொடர்பு நெருங்கிய தொடர்பாக இருக்கிறது. அதை போல மக்களோடு எப்பொழுதும் நாம் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு எப்பொழுதும் மக்களோடு நின்று மக்களுக்காக போராடுகின்ற பொழுது அன்றைக்கு அதிமுகவும் திமுகவும் பணத்தை கட்டிக்கொண்டு கத்தையாக கட்டிக்கொண்டு வந்தாலும் கூட மக்கள் ஒரு நிமிடம் சிந்திப்பார்கள். இன்றைக்குத்தான் இவர்கள் பணத்தை கொண்டு வந்து கொடுத்து ஓட்டு கேட்கிறார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த குணசேகரனும் மற்றவர்களும் அந்த கட்சியின் இளைஞர்களும் என்றைக்கும் நம்முடைய பிரச்சனைக்கு நம்மோடு நிற்கிறார்கள் என்று எண்ணி நாளைக்கு உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் போட்டியிடுகின்ற பொழுது நீங்கள் குறைந்த அளவு பணம் செலவு செய்தால் கூட வெற்றியை ஈட்ட முடியும். அதை விட்டுவிட்டு மக்களோடு தனிமைப்பட்டு நின்றுவிட்டு தேர்தல் நேரத்தில் பணம் கொடுத்து வெற்றி பெறலாம் என்று நினைத்தால் அது முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டதை போன்ற நிலையைத்தான் ஏற்படுத்தும் என்பதையும் இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, காலையில் 10 மணிக்கு நம்முடைய எடப்பாடியில் ஒரு பேக்கரியில் நானும் நம்முடைய இளைஞர் செயலாளர் ரவி அவர்களும் டீ குடித்துக் கொண்டு இருக்கிறோம். என்னுடைய 2 சக்கர வாகனத்தை நிறுத்தி இருக்கிறேன். 10 மணிக்கு ஒரு குடித்து விட்டு வந்து மிகப்பெரிய போதையிலே வருகிறான். தலை நிற்கவில்லை, நின்று கொண்டிருந்த வண்டியில் இடித்து தள்ளிவிட்டான். யாரும் இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. காலையில் 10 மணிக்கே போதையோடு வருகிறான். காலையில் 10 மணிக்கு எழுந்தவுடன் நீ வேலையை பார்க்க சென்றிருந்தால் பரவாயில்லை. காலையில் எழுந்தவுடன் குடித்து விட்டு வந்து என்னுடைய வண்டியில் இடித்து கீழே தள்ளிவிட்டாய், சரி போகட்டும், நீ நல்ல அளவில் இருந்தால் விட்டு இருப்பேன். நீ குடித்து விட்டு வந்தனால் உன்னாலான செலவை நீயே செய்து கொடுத்து விட்டு போ என்று தான் சொன்னேன். ஏன் இதை சொல்கிறேன் என்று கேட்டால், அரசாங்கம் மதுபான கடைகளை மூடாது. 1000 கோடி கண்ணுக்கு எதிரிலேயே அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள். இந்த 5 ஆண்டுகள், இந்த 4 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி முறைகேடாக ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று பட்டவர்த்தனமாக தெரிகிறது. எப்படி சாராய கடை மூடுவான்? எப்படி மதுபான கடை மூடுவான்?
நாமளும் கொஞ்சமாக திருந்தறதுக்கு முயற்சி செய்யணுமா வேணாமா? வண்டியில் இடித்த அந்த இளைஞனிடம் கேட்டேன், உனக்கு திருமணமாகி விட்டதா? இன்னும் இல்லை. தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காத, இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்சிடறான். நீ இப்படியே ஒன்னா குடி விட்டா கல்யாணம் பண்ணு, இல்லைன்னா இப்படியே குடிச்சே செத்துறான்னு சொல்ற. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை தொலைத்திருக்கிறோம். திராவிட கட்சிகள் கொண்டு வந்த மதுபான கடையில் நம்முடைய வாழ்க்கையை, வளமான வாழ்க்கையை, நம்முடைய வருமானத்தை, நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய பணத்தை டாஸ்மாக் கடைகளில் தொலைத்திருக்கிறோம். அங்கே தொலைத்து விட்டு நாம் மீண்டும் தேர்தலில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மாறி மாறி ஓட்டு போட்டு அங்கே வாழ்க்கையை தேடுவதை போல ஒரு மூடத்தனம் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? நான் திராவிட கட்சியினுடைய தலைவர்கள் கலைஞர் முதல் கொண்டு ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் யாரையும் ஒரு மிகப்பெரிய தலைவர்களாக என்றைக்கும் பார்த்தது கிடையாது, இனியும் பார்க்க போவதும் கிடையாது. ஆனால் பேரறிஞர் அண்ணாவை மட்டும் மதிக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? 1967 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பேரறிஞர் அண்ணா ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படியரிசி திட்டம் ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவோம் என்று சொல்கிறார். இன்றைக்கு இலவசமாக வருகிறது, அது வேறு. அன்றைக்கு இருந்த நிலைமை இது. அண்ணா வெற்றி பெற்றார், முதலமைச்சரானார், IAS அதிகாரிகளை அழைக்கிறார், நிதித்துறை செயலாளர்களை அழைக்கிறார், கேட்கிறார், நான் படியரிசி திட்டம் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டேன், அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், வழி சொல்லுங்கள். IAS அதிகாரிகள் சொல்கிறார்கள், நம்முடைய நிதி நிலைமை மோசமாக இருக்கிறது, ஆகவே படியரிசி திட்டத்தை நிறைவேற்ற என்பது சாத்தியமில்லை. அண்ணா கேட்கிறார், நீங்கள் எல்லாம் மெத்த படித்த மேதாவிகள், நீங்கள் எல்லாம் IAS படித்தவர்கள், ஏதாவது வழி இருக்கும் தேடி பாருங்கள் என்று அண்ணா சொல்கிறார். ஒரு IAS அதிகாரி எழுந்து சொல்கிறார், படியரிசி திட்டத்தை நிறைவேற்றலாம், ஒன்றே ஒன்று, சாராய கடைகளை திறந்தால் போதும், அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து படியரிசி திட்டத்தை நிறைவேற்றலாம். அண்ணா சொன்னார், ஒரு தலைமுறையே சாராய வாடை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு தலைமுறைக்கே சாராயம் என்றால் என்னவென்றே தெரியாது. அப்படிப்பட்ட சாராயத்தை இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலம் வருகின்ற வருமானத்தில் தான் படியரிசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால், அந்த படியரிசி திட்டத்தை நிறைவேற்றாமல் அண்ணாதுரை வாக்கு தவறினான் என்ற ஒரு பழி சொல்லுக்கு ஆளாகி கொள்கிறேன் என்று சொன்னார். அதற்காகத்தான் நான் அண்ணாவை மதிக்கிறேன், பேர் எதற்காகவும். ஆகவே எவ்வளவு நாம் சீரழிகிறோம். நமக்கு சேர வேண்டிய திட்டங்கள் இல்லை. நாம் GST கட்டுகிறோம், வரிகளை கட்டுகிறோம். இன்றைக்கு வட தமிழகத்திலே மிகவும் மோசமான நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காவிரி உபரிநீர் திட்டம் ஒரு சில ஏரிகளுக்கு போனது, இன்னும் பல ஏரிகள் காய்ந்து கொண்டுதான் இருக்கு. சரி, அப்படியே அந்த காவிரி உபரிநீர் திட்டம் செயல்படுத்தினால் கூட அதை இன்றைக்கு பயன்படுத்துகின்ற அளவிற்கு நம்முடைய சமூகத்திலே மீதி போனால் ஒரு 20% பேர் இருப்பார்கள். மீதி 80% பேர் காலையிலேயே டாஸ்மார்க்கில் படுத்து கிடக்கிறார்களே. அதுக்கு வழி என்ன? இந்த டாஸ்மார்க்கை மூட வேண்டும் என்றால் திமுக மூடாது, அதிமுக மூடாது. யாரால் மூட முடியும்? பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கு அதிகாரத்தில் வருகிறதோ அன்றைக்கு தான் டாஸ்மாக் கடைகளுக்கு பூட்டு போட முடியும். வேறு எந்த கட்சிகளும் பூட்டு போடாது. வேறு எந்த கட்சிகளும் டாஸ்மார்க்கை மூடாது. அனைத்து கட்சிகளும் நமக்கு சாராயத்தை கொடுக்கும். இன்றைக்கு இருக்கின்ற புள்ளி விவரத்தின்படி 90 லட்சம் பேர் இரவிலே சாராயம் குடிக்காமல் தூங்க செல்வதில்லை. 70 லட்சம் பேர் காலையிலேயே சாராயம் குடிக்கிறார்கள். இதுதான் ஒரு ஆட்சியினுடைய அழகிய கோலமா? இது மிகப்பெரிய அலங்கோலம் இல்லையா? இந்த இழிவுகள், இந்த சமுதாய அவலங்கள், இந்த வன்னியர் சமூகம் எப்படி இன்றைக்கு பின்தங்கிய சமூகமாக, மிகவும் பின்தங்கிய சமூகமாக தமிழ்நாட்டிலேயே 2ஆம் தர குடிமக்களாக எப்படி மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம், திராவிட கட்சிகள் எப்படி நம்மை சீரழித்து இருக்கிறது என்பதை திரும்பி பார்க்கின்ற வகையிலே தான் இந்த மே 11ஆம் தேதி நடைபெறுகின்ற வன்னியர் சமூகத்தின் இளைஞர் பெருவிழா நடக்கிறது. அந்த இளைஞர் பெருவிழாவில் குறைந்தது 30 லட்சம் பேராவது கலந்து கொண்டு அந்த இளைஞர் பெருவிழாவை பார்த்து திராவிட கட்சிகள் நடக்க வேண்டும். அந்த அளவிற்கு உங்கள் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.